இன்று என்னுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை சோர்சஸ் நிறையா இருக்கலாம். வேலை இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நிறைய ஜனங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்க இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது என்னென்னா அபிஷேகம். ஒரு வசனம் சொல்லுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்படி அபிஷேகப்படும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன? என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுகிறதை என் காது கேட்கும். இன்னைக்கு நம்மளை யாரெல்லாம் ஒடுக்கி ஒண்ணுமில்லாம நசுக்கி இல்பொருளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்னாடி உங்க தலையை, உங்களுடைய குடும்பத்தின் தலையை, உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த வல்லது ஒன்றே ஒன்றுதான், அது ஆவியானவரின் அபிஷேகம். சகோதரர்களுக்கு நடுவிலே தாவீது அபிஷேகப்பட்டது போல இன்று உங்களுடைய குடும்பத்திலே, சபையிலே, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அபிஷேக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படும். God bless you.